கரூர்ல இருந்து தலை தெறிச்சு ஓடிட்டாரு. வாய திறக்கல. தைரியம் இருந்தா கரூருக்கு வந்து நிக்க சொல்லுங்க. இந்த டயலாக் எல்லாம் தான் நம்ம கடந்த 9 மாசமா கேட்டுட்டு இருந்தோம். ஆனா, அதே கரூருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரும்ப வந்து நின்றிருக்கிறாரு சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள். இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினது வெறும் ஒரு கம்பேக் ஸ்பீச்சா எனக்கு தெரியல. அதுதான் அவரோட பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். செப்டம்பர் 27 கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு அவர் மேலே பழிய போட்டு நிறைய பேர் அரசியலும் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அதே இடத்துக்கு முதலமைச்சராக திரும்ப வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆர்டர்ஸையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதை தடுக்க ஒரு கூட்டம் கோர்ட் வரைக்கும் போச்சு. இது அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை திரும்ப அனுப்பிட்டாங்க. அண்ட் அங்கே ஒரு நினைவு சின்னமாக அமைக்க போவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு விஜய் அவர்கள் ஜஸ்ட் ஒன் லைனில் நான் எப்படி பாலிடிக்ஸ் பண்ண போகிறேன்னு தெளிவாக சொன்னார். பணமா ஜனமா அப்படின்னு வந்தால் எனக்கு எப்போவுமே ஜனம்தான் முக்கியம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், யாராவது லஞ்சம் கேட்டால் தைரியமாக என் பேரை சொல்லுங்கள். ஒரு முதலமைச்சர் பொது மேடையில் இப்படி ஒரு சவால் விடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ஆஸ் யூஷுவல் டிஎம்கேவை தீய சக்தினோ ஏடிஎம்கேவை தீர்ந்து போன சக்தினோ ரெண்டு பேரையுமே கூட்டு களவாணிகன்னு ஒரே வரியில் சொல்லி முடிச்சிட்டாரு. எதுக்கு பேசவே மாற்றாருன்னு கேட்டவங்களுக்கு ஒரே பதில், டாக்லெஸ் ஒர்க் மோர், என்னோட ஆக்ஷன்ஸ் தான் பேசும்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அண்ட் போகிற போக்கில் செந்தில் பாலாஜிக்கு கொளத்தூர் கொத்து பரோட்டா, பிஜேபிக்கு ஒரு கொட்டுன்னு இட் வாஸ் அ ஃபுல் பேக்ட் ஸ்பீச். ஒரு முதலமைச்சரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டிங் ஸ்பீச். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.